எந்த ஒரு கலைஞனுக்குமே வந்து ஒரு நல்ல பாராட்டு அப்ரிசியேஷன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் வந்து நம்மளை இன்னும் வந்து மோட்டிவேட் பண்ணோம், அடுத்து இன்னும் நல்லா பண்ணோம், இதை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு நம்மளை உற்சாகப்படுத்துறதே அந்த ஒரு ரசிகர் கூட்டம் தான். ஸோ அப்படி எங்களை தினமும் நாங்கள் பார்க்குறோமோ இல்லையோ, எங்களுக்கு தெரியாத விஷயம், எங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயத்தெல்லாம் எப்படி தான் ஒருத்தங்க வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணி அதை ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டு வீடியோ பண்ணி அது எனக்கே டெய்லி மெசேஜ் பண்ணி இப்படின்னு அது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 வருஷமாக அவங்க வந்து இதை வந்து டெய்லி ரிலீஜியஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ஃபோட்டோ இது எங்கேருந்து தான் கலெக்ட் பண்ணுவாங்க தெரியாது. நான் ஏதாச்சும் ஃபேஸ்புக்கில் போட்டாலும் சரி, இல்லை வேறு யாராச்சும், அதாவது என் கூட யாரோ எங்கேயோ ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, அவங்க ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பாங்க, அதை இவங்க டேக் பண்ணி எப்படியோ எடுத்து அதை உடனே மேட்ச் பண்ணி இப்படி என்னையும் ஸ்ரீஜாவையும் வந்து டெய்லி உற்சாகப்படுத்த ஒரு முக்கியமான ரசிகர். இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தங்களுடைய அனுபவத்தை நானே கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். எவ்வளோ டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு இதை எப்படி இவ்வளோ பேஷனேட்டாக பண்ணுறீங்க, உங்கள் லைஃப் இதில் பாதிக்கலையா, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணலையா அப்படின்னு நான் கேட்கணுன்னு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன். அப்படி ஒருத்தர் வந்துருக்குறாங்க. ஏங்க ஷர்மி, வணக்கம். வணக்கம் சார். தயவு செஞ்சு சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் இந்த மாப்பிள்ளைக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? சார் பிடிச்ச விஷயத்துக்கு எதுக்கு சார் டைம்லாம், பிடிச்சதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சார். ஏன் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இந்த ஒரு சீரியலுக்கு? நீங்கள் வேறு எந்த சீரியலுக்கும் பண்ண மாட்டீங்க, இந்த சீரியலுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அண்டு அவ்வளோ நல்லாவும் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டில் எதுவும் திட்டுறதும் கிடையாதா? திட்டுறதுலாம் இல்லை சார். செந்தில் ஸ்ரீஜா உங்கள் 2 பேர்த்த ரொம்ப பிடிக்கும் சார். அந்த ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் சார், வேறு எதுவும் பெருசாலாம் இல்லை சார். இப்போ விஜய் டிவியில் போட்டிருக்க ரிப்பீட் சீரியலை கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களே, கொஞ்சம் அநியாயமாக இல்லையா உங்களுக்கு? சார் அந்த சீரியலை எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம் சார். சரவணன் மீனாட்சி நான் இல்லை சார், எல்லாருமே அப்படி தான் சார் பார்ப்பாங்க. அந்த பெஸ்ட்டு சீரியல் சார். உங்களோட ஃபோனை எது கவர் காட்டுங்க. ஸோ இப்படி வந்து எங்களுக்கே தெரியாத விஷயம் ஃபேஸ்புக்லேயும் வால்பேப்பரு, ஃபோனு, இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பயங்கர ஃபாலோவிங். இதே மாதிரி தான் இங்கே வந்திருக்க மற்றவங்களும். வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? வணக்கம், நான் கிண்டிக்கிட்ட இருந்து. உங்களுக்கு இந்த மாப்பிள்ளை சீரியல் எப்போதுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிங்க, இன்றைக்கி எங்களை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, எதனால் இப்படி ஒரு ஆர்வம்? நான் சரவணன் மீனாட்சிலேருந்தே உங்களோட ஃபேன்ஸ் தான். ஆமாம், மாப்பிள்ளை ஆரம்பத்துலேருந்தே பார்க்குறேன். மாப்பிள்ளையில் இவ்வளோ நேரம் நாங்கள் கதையில் கல்யாணத்தை இழுத்தோமே, உங்களுக்கு கோவமே வரலையா? சரவணன் மீனாட்சியில் இழுக்காததே இதில் எடுத்துருவீங்க. இதுதான் உண்மை. மடிப்பாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ ரசிப்பீங்க இந்த சீரியல், எப்போ பார்ப்பீங்க? எங்களை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டு சரவணன் மீனாட்சி முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு நல்லா தெரியும், அப்போலேருந்து நிறைய பார்ப்பேன். ஃபஸ்ட்டு சரவணன் மீனாட்சிலேருந்து தான் கண்டினியூஸாக எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்ப்பாங்க. சொல்கிறது நிறையவா இருக்குது. ஸோ மாப்பிள்ளையில் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாச்சும் இருக்கா? அப்படிலாம் இல்லை சார். பிடிக்காத விஷயம்னா சில சீன்ஸ் வில்லன்ஸ்னால கொஞ்சம் கோவம் வரும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாப்பிள்ளை கல்யாணத்துக்காக இன்னொரு காலேஜெல்லாம் கட்டடிச்ச ஒரு கும்பல் வந்திருக்கு. என் பேர் அப்பர்ணா, நான் டி நகர்லேருந்து வரோம் சார். வினிதா சார், வேளச்சேரியிலேருந்து. நான் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஃபாலோ தான். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? ஸ்டாண்டர்டில் 8th ஸ்டாண்டர்ட் பாதிலேருந்து இப்போ நான் ஃபைனல் இயர் மதுரை சீரியல்லேருந்து பார்த்துருக்கேன். மாப்பிள்ளை லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் ஹாட் ஸ்டாரில் மாற்றி பார்ப்பேன் சார். ஏன் இப்படி? ஏன்னா எனக்கு அவள் ரொம்ப என் கையில் கூட நடங்குது, எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோதான். ஸோ இப்படி நிறைய பேர் வந்து இன்றைக்கி எங்களை தேடி இங்கே கல்யாண சீக்வன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்காக ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணோம் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் இதன் மூலமாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் டீம் சார்பில். ஏன்னா நீங்கள் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் தான் ஒவ்வொரு வாட்டியும் எங்களை வந்து இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்தணும், சிரிக்க வைக்கணும், உங்களை ரசிக்க வைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஸோ அந்த முயற்சியில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ வெரி மச். அன்பானவன், அடங்காதவன், அசராதவன், சிம்புவோட படங்களுக்கு யார் எலுமிச்சை படத்தை உருட்டி விட்டாங்கன்னு தெரியல. அந்த படம் ரிலீஸ் ஆகுது பெரிய கஷ்டம் அப்படின்னா, ரிலீஸ் ஆகி தேட்டருக்கு வந்து அதோட மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. ஒரு வழியாக படத்தை பார்த்து முடிச்சாச்சு. அந்த படத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் நம்ம சொல்லணும் அப்படி